ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு மை சேனல் லைஃப் இஸ் ஜேர்னி Y2K. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மத்திய பிரதேஷில் இருக்கோம். நைட்டு ரொம்ப லேட்டாக வந்துவிட்டோம். ஸோ இங்கே ரூம் போட்டு ஸ்டே பண்ணிவிட்டேன். இந்த ரூமில் ஒன்றுமே கிடையாது. 2000 rupees சார்ஜ் வாங்கிட்டாங்க. ரூமில் பார்த்திங்கன்னா 3 பேர் படுக்கவே முடியாது. கட்டியில் 2 பேர் தான் படுக்க முடியும். திங்ஸ் எல்லாம் கீழே போட்டுட்டு சைட்லேயே தான் நாங்களும் படுத்துட்டு இருந்தோம். ஆனால் ரொம்ப டூ மச் தான் இது. என்ன பண்ணுறது? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரூமை வெக்கேட் பண்ணி வந்துவிட்டோம். ஸோ இங்கேருந்து நம்ம அடுத்து உஜ்ஜைன், ஓம்காரீஸ்வரர், எல்லாமே ஜோதிலிங்கம் அதெல்லாம் பார்க்குறதுக்காக கிளம்பிட்டோம். ஸோ இந்த இது மத்திய பிரதேஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்டேட்டு. நைட் ஃபுல்லாக வந்துகிட்டே தான் இருந்தோம். இங்கே ரூமில் வந்து ஒரு 2 மணி 1:30 மணி இருக்கும், 1:30 மணி ரேஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறோம். வந்து சாப்பிட கூட இல்லை, அப்படியே வந்து படுத்துட்டோம். ரூமை பார்த்து படுத்தாச்சு. சாப்பிடவும் பார்த்தோம், எதுவுமே கடலெல்லாம் மூடிட்டாங்க. அப்புறம் ரூமில் வந்து நாங்கள் மேகி செஞ்சு சாப்பிட்டோம். ரொம்ப டயர்டில் வீடியோவில் எடுக்கவே முடியல. இருந்தாலும் உங்களுக்கு காட்டணும்னு பார்த்தோம். பட் ஆனால் அதுக்கான சாத்தியக்கூறு எங்ககிட்ட இல்லை. பயங்கர டயர்ட், வெயில் வேறையா பாட்டி எடுத்துருச்சு. ரொம்ப பெரிய ஸ்டேட் இது. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து இன்றைக்கி பிரதோஷம் வேறு. இன்றைக்கி ஜோதிலிங்கத்தை பார்க்குறத விட ஒரு விசேஷமான நாள் இன்றைக்கி. நாங்கள் டே 5 தான் இங்கே வந்திருக்கோம். பட்டு என்ன டே 5 டே 6 வந்திருக்கோம். என்னென்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹைதராபாத்தில் 2 நாள் நாங்கள் ஸ்டே பண்ணிட்டோம். ஆல்ரெடி வண்டி ப்ராப்ளம்ன்றதால 2 பேர் வண்டி ப்ராப்ளம் ஆனதால் இங்கே ஸ்டே பண்ண மாதிரி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எதாவது எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஹோட்டல் தான் தேடிட்டுருக்கோம். பார்ப்போம், ஏதாவது நல்ல ஹோட்டல் கிடச்சா சாப்பிடுவோம். ரொம்ப டயர்டு. இப்போ கூட ஒன்றும் டயர்டே போகலை, என்னன்னு தெரியல. அந்த வெயில்னால் அவ்வளோ டயர்ட் ஆகிடுச்சு நேற்றுக்கு. அப்படி இருந்தும் மத்தியானம் சில தாபாலாம் ஸ்டே பண்ணி தான் வந்தோம். ஆனால் ரொம்ப பெரிய ஸ்டேட்டாக அது பாட்டிக்கு போய்கிட்டே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா பத்தாததுக்கு இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே அது இதுன்னு போட்டு சாவடிச்சிட்டானுங்க. சுத்த விட்டுட்டானுங்க. எப்படியாவது வந்துடணும்னு சொல்லிட்டு இங்கே வந்தாச்சு. அடுத்த பிளான் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியல. போயிட்டே இருப்போம். முதல்ல எங்கேயாவது பார்த்து பிரேக்ஃபாஸ்ட் எடுப்போம். ஒன்றுமே மணி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 8:30 9 o'clock ஆகுது. அதுக்குள்ளேயே வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. க்ளவுடு பார்த்திங்கன்னா ப்ளூவாக தான் இருக்குது. ஆனால் வெயில் மட்டும் பயங்கரமான வெயில். மத்திய பிரதேஷில் என்ன இருக்குங்கிறது நாங்கள் பார்த்த வரைக்கும் ஓம்காரீஸ்வரர், மகாகாளீஸ்வரர், அப்புறம் காளி டெம்பிள் இதெல்லாம் தான் அங்கே இருக்குது. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம். ரோடு கொஞ்சம் நீட்டாக இருக்குது. நேற்று வரும்போது ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது ரோடு. ஃபுல்லாக பொல்யூஷன் தான். ஸோ இப்போ கிளியராக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே லெஃப்ட் எடுத்து ஒரே ரோடு தான் உஜ்ஜைன் பைபாஸ். இங்கே போட்டு பாருங்கள். மத்திய பிரதேஷில் என்ட்ரி ஆகிட்டு முதல் டோல்கேட் இதுதான். மத்திய பிரதேஷ் ரோட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். ஐயோ மாட்டிக்கிட்டோமே.
நண்பர்கள் இங்கே ஏதோ ஃபங்க்ஷன் போல் இருக்குது, கோயில் ஃபங்க்ஷன் போல் இருக்குது. எல்லாம் வந்து அந்த எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு பால் குடமாக ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு கரகம் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஊர் தமிழ்நாட்டில் என்ன மாதிரி இது பண்ணுவாங்களோ அதே மாதிரி பால் குடம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்றைக்கி பிரதோஷம், அதனால் அந்த கோயிலுக்கு எங்கேயாவது கோயிலுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். பட் என்னன்னு தெரியல. ஆனால் இங்கே அடிக்கிற அந்த மேலெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. நல்ல ஒரு ஷார்ப்னஸ், இந்த பீட்லாம் நல்லா இருக்குது. நம்ம ஊர் மாதிரி தான் அடிக்கிறாங்க இங்கேயும், ஆனால் நல்லா தான் இருக்குது, செமையாக இருக்குது. அடுத்த ப்ரோக்ராம் இது பார்த்தா 2வது டோல்கேட் க்ராஸ் பண்ணுறோம். நம்ம கிட்டத்தட்ட 45-60 கிலோமீட்டருக்கு கடந்துட்டு நம்ம செகண்ட் டோல் மத்திய பிரதேஷ் கிராசிங். இது ரெஸ்டாரண்ட் போட்டுக்குது, இதுதான் உள்ளையா? ஆமாம், இப்போ மல்டி சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டு வேறு மாதிரி போட்டுக்குது. மேலே வந்து ஏதோ போட்டுக்குது, என்னன்னு தெரியலையாண்ணா. வேணாம் நேராக தான் போகணும். நம்ம நேராக தானே போகணும். போப்பா. இங்கே ரயில்வே கேட் போட்டிருக்கு. ஸோ லடாக் ஃபுல் டிராஃபிக் ஜாம் ஆகி என்னமோ சொல்கிறாங்க, ஹிந்தியில் சொல்கிறாங்க, ஒன்றும் புரியல. ஸோ எல்லாமே வந்து ட்ரெயினை வந்து அவரோட எதிர்பார்த்துட்ருக்காங்க, வரது போகிறத பார்க்கணுன்ட்டு. நம்ம அங்கேருந்து ஒரு வழியாக இங்கே வந்துட்டோம், பத்திரமா வருது போல இருக்கு ட்ரெயின். इसको देखता हुआ चक्कर आता हूँ।
பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் அங்கே தவிச்சிட்டு இருக்கு, போக முடியாமல் டிராஃபிக்கில். ஸோ இந்த பக்கம் யாருமே கிளியர் பண்ணி விடுறதுக்கு ஆளும் கிடையாது. இவ்வளோ ஒரு மோசமாக இது பண்ணுறாங்க பாருங்கள். टेम्पल शिवा टेम्पल दूसरे हैं वो उज्जैनी टेम्पल उज्जैनी महाकाल टेम्पल साइड यूट्यूब व्हाट्स नेम लाइफ इज जर्नी Y2K थैंक यू सर चलाए ओके थैंक यू ऑल ओवर इंडिया ऑल ओवर इंडिया चेन्नई तो लगता है लद्दाख टू नॉर्थ ईस्ट असम ऑल द बेस्ट थैंक यू கிட்டத்தட்ட 20 நிமிஷமாக இந்த ஆம்புலன்ஸ் தவிச்சிக்கிட்டு இருக்கு. என்ன ஒரு மெயின்டெனன்ஸ் கூட பண்ணுறாங்கன்னு தெரியல. பாவம், என்ன அர்ஜென்ட்டோ. पार्किंग पार्किंग है पर नो नाइट यार नो नाइट टुडे दर्शन आफ्टर दर्शन गोइंग नाइट के लिए नहीं है यहाँ पर दर्शन फिनिश्ड टेम्पल दर्शन நண்பர்களே, நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம்னா மத்திய பிரதேஷ் டு ஜெய்ப்பூர் ரோட்டில் இருக்கோம். ஜெய்ப்பூர்னு ஒரு 350 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இங்கே வந்து பெட்ரோல் பங்கில் கேட்டதுக்கு இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் டென்ட்டு கேம்பிங் பண்ண போகிறோம். பாருங்கள், டென்ட்டை வந்து அன்பாக்சிங் பண்ணுறது ஏற்கனவே போட்டிருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து அதை நம்ம பார்க்குறோம். நம்ம ஹேம்நாத் வந்து நம்ம டென்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. இன்றைக்கி முதல் நாள் டென்ட்டு போடுறோம். இதில் எல்லா ஐட்டம்ஸும் இதில் இருக்குது. இது ஸ்டிக்கு, கூடாரம் போடுறதுக்கான ஸ்டிக்கு. அது ரெயின் கவர். அண்ணன் தான் வந்து நம்மளுக்கு டென்ட்டு போகிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாரு. तुम्हारा नाम क्या है? विजय राजपूत விஜய் ராஜ்பூட் நான் ஒரு பேர். ஸோ அண்ணன் வந்து நம்மளுக்கு ஆமாம் किंग फैमिली जी राजपूत फैमिली जी राणा विक्रम सिंह राणा राजा கிங்கு வம்சாவளி சேர்ந்தவர் இவர். ஸோ நம்மளுக்கு டென்ட்டுக்கு வந்து இங்கே ஒரு பர்மிஷன் கொடுத்து நம்ம டென்ட்டே போட போகிறோம். राजस्थान मध्य प्रदेश महाराष्ट्र में महाराष्ट्र में शिवाजी हाँ शिवाजी झांसी में रानी लक्ष्मीबाई नहीं भाई थी இப்போ அண்ணனும் வந்து சிவாஜி அண்ணனும் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு நம்மளுக்கு.
இந்த கலர் தானே அது மேலே வரும் அந்த ஒயிட் கோட்டு. ஓப்பனிங் எந்த பக்கம் இருக்குது? இப்போ இங்கே இருக்குப்பா. ஒரு நாள் கூட இருக்கு. இந்த பக்கமாக வச்சுக்கலாமா இல்லை அப்படி திருப்பிக்கலாமா? எப்படின்னா வச்சுக்கலாம். முதல் டைம் கூடாரம் அமைப்பது இதுவே. क्या डिस्ट्रिक्ट राजगढ़ ए उसमें आगर मालवा आकर आकर डिस्ट्रिक्ट है जी पीस ऑफ डमला आकर ना आकर डिस्ट्रिक्ट இது என்னடா ரெண்டு தனித்தனியாக இருக்குது? தெரியாது. கட்டாய் கிடக்கு. அப்படியா? கட்டாய் போயிருக்க. இது பார்த்தீங்கன்னா இனி தான் முதல் தடவை போடுறோம். ஸோ எல்லாமே வந்து கட்டை வருது. எங்கேயோ யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா தான் இது. இல்லைப்பா, அவன் யூஸ் பண்ணிட்டு எடுத்துட்டானோ நம்மகிட்ட. நம்ம செக் பண்ணலையா? அதான் செக் பண்ண முடியாதுன்னு நான் அவன் தான் கேட்டதுக்கு. திறக்கவே இல்லையா? இல்லையே. அது ஜெய்ப்பூரில் டெக்கத்லான் இருந்தாக்கா வந்து போய் என்னன்னு எதுவும் கேட்கலாம். யூஸ் பண்ணுறத கூட எடுத்துருவோம். பார்த்தா இதெல்லாம் போட்ட மண்ணெல்லாம் இருக்க மாதிரி இருக்குது. தேஞ்சிருக்கு, போட்டுருக்கு. வாங்க செக் பண்ணலாம். வாங்க லைட் வச்சுருக்காங்க. குறைச்சிக்கோ. நியூ பீஸு. அவன் தான் சமையல் யூஸ் பண்ண வித்துறானா. ஸ்பீடு ஐயா, மண்ணெல்லாம் எப்படிங்க இருக்கும் அது? ஏய், இந்த பைப் எல்லாம் வந்து பிடிச்சி த்ரெட் எல்லாம் வந்து முடிச்சு போட்டுக்கலாமா? போடலாம். எல்லாமே ஒரே பீஸாக வரணும்ல? ஆனால் எவ்வளோ லென்த்து வரும் ஒரு சிலன்னு தெரியலையே. ஈக்குவல் லென்த் வரணும். அது அளந்து மொத்தம் எத்தனை ராடு இருக்குமே எண்ணிக்கோ முதல்ல. ஒரு செட்டு கட்டாகாமல் இருக்கான்னு தெரியலையே. நண்பர்களே, பார்த்தா ஒரு வழியாக நம்ம டென்ட்டை வந்து போட்டு விட்டாச்சு. ஓகே ஜி. ஸோ நம்ம கூடாரம் ரெடி. ப்ராப்ளம் என்னன்னா நண்பர்களே, இனிய காலை வணக்கம். நம்ம லைஃப் இஸ் ஜேர்னி Y2K பயணம் மிக சிறப்பாக போய்கொண்டு இருக்கிறது. நேற்றைய இரவில் நாங்கள் இங்கே தான் கூடாரம் அமைத்து தங்கியிருந்தோம். இப்பொழுது கூடாரம் எடுத்து விட்டோம். ஸோ இந்த பெட்ரோல் பங்கில் தான் எங்களுக்கு தங்குவதற்கு அனுமதி கொடுத்தார்கள். மிகவும் சிறப்பாக இருந்தது. வெயிலின் தாக்கம் சற்று இருந்தது. ஆயினும் நாங்கள் வாகனம் ஓட்டிக்கொண்டு கலப்பில் அவை எதுவும் தெரியவில்லை. ஸோ பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று. மிக அருமையான இடம். நல்ல காற்று, மாசில்லாத காற்று, தூய்மையான காற்று, அழகாக இருந்தது. இன்று இப்பொழுது இங்கிருந்து விடைபெறுகிறோம். மத்திய பிரதேசத்திலிருந்து நாங்கள் இப்பொழுது ஜெய்ப்பூர் செல்கிறோம். பை பை பை, தேங்க்யூ. आइएगा फिर ना. கங்க்ராச்சுலேஷன்ஸ். சீக்கிரம் மேரேஜ் நெக்ஸ்ட் இயர். ஓகே, இது நம்ம தங்க வீட்டை. ஓகே, பை பை. வெரி குட் மார்னிங். நேற்று பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோல் பங்கில் ஸ்டே பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராக
டென்ட் ஸ்டே நல்லா இருந்தது. அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அவர் வந்து ராஜ பரம்பரையை சேர்ந்தவர். இன்னும் மேரேஜ் ஆகலையாம். அதான் சொல்லிட்டு வந்தோம், சீக்கிரமே மேரேஜ் ஆகணும் சொல்லிட்டு விஷ் பண்ணிட்டு வந்தோம். காசு ஒரு 100 ரூபா கொடுத்தோம். ஆளுக்கு ஒரு 100 ரூபா போட்டு 300 ரூபா கொடுத்தோம். வேண்டான்னு சொல்லிட்டாரு. இது மாதிரி நல்ல மனசு ஆளுங்களும் இருக்காங்க. அவருக்கு என்ன ஒரே இதுனா கல்யாணம் ஆகணும், நீங்கள் அதுக்கு ப்ளஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் கண்டிப்பாக அதுக்கும் ப்ரே பண்ணிட்டு வந்தோம். போகிற கோவில் அவருக்காக தனியாக ப்ரே பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஆங்கிளில் கேமரா வச்சுருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வண்டியை ஓட்டுறத பார்க்குற மாதிரி கேமரா வச்சுருக்கேன். இது பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. மத்திய பிரதேஷ் ரொம்ப பெரிய ஊர். 2 நாளாக 3 நாளாக மத்திய பிரதேஷ் தான் சுற்றிட்டுருக்கோம். இப்போ வந்து மத்திய பிரதேஷ்னு ஜெய்ப்பூர் போகிறோம். ராஜஸ்தான் மாநிலம், அது ஜெய்ப்பூர் போகிறோம். சரி, அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ராஜஸ்தானில் போய் பார்ப்போம். இவ்வளோ கிலோமீட்டர் தூரம் வந்திருக்கிறோம். அதாவது ஒரு 8 நாள் பயணமாக நாங்கள் வந்து மத்திய பிரதேஷ் தான் வந்திருக்கோம். இன்னும் மத்திய பிரதேஷ் விட்டு தாண்டலை. இன்னும் ஏகப்பட்ட ஸ்டேட் போக வேண்டியது இருக்குது. அதனால் கண்டினியூவாக ஒரே வீடியோ அத்தனை மணி நேரம் போட்டால் உங்களுக்கும் போர் அடிக்குங்கிறது தெரியும். மேக்ஸிமம் ஒரு 25 மினிட்ஸ் போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணதுக்கு.